மெதுவா சாப்பிடுங்க மாப்பிள்ள சார். ஐயோ! என்னங்க சார்? ஹாப்பி? ஹாப்பி. இந்தா. நீங்க சாப்பிட்டுட்டீங்க. இருந்தாலும் நீங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டுட்டீங்கல்ல, அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள சார். சுடர், ஒரு ரெக்வெஸ்ட். இந்த மாப்பிள்ள சாரன்லாம் சொல்லாத ப்ளீஸ். மாப்பிள்ளை ஆக போறவரை மாப்பிள்ள சார்னு தானே சொல்லணும். மாப்பிள்ள சார், குட் நைட் மாப்பிள்ள சார். பாய் மாப்பிள்ள சார். உன்ன நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். பிடிக்காத கல்யாணத்தை எப்படி பண்ணிக்கலாங்கிறது தானே. கவலைப்படாதீங்க சார், இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சாமி யோசிக்கிறீங்க? 2 பேர் ஜாதகத்திலயும் பொருத்தம் இருக்குல்ல? கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. நில பொருத்தம் சரியாக இருக்கு, கன பொருத்தமும் சரியாக இருக்கு. சாமி, 2 ஜாதகத்திலையும் பொருத்தம் முன்ன பின்ன இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுங்க. நாங்கள் எதுவுமே நினைக்க மாட்டோம். என் பொண்ணுக்கு கிடைக்கிற வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு தான் தினம் தினம் சாமி கும்பிட்டுட்டு வரேன். அதனால் உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்க. என்னம்மா ஐயா இப்படி சொல்றாரு? ஒருவேளை ஜோசியர் உண்மையை சொல்றேன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டா உங்க கல்யாண கனவு என்ன ஆகுறது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை செல்வி. எவ்வளோ நேரம் ஜாதகத்தை பார்த்தாலும் ஒரு விஷயத்தை கூட அவரால் நெகட்டிவா சொல்லவே முடியாது. அந்த ஜோசியரை செட் பண்ணி வர வச்சதே அப்பாதான். அது மட்டும் இல்ல, எனக்கும் எழிலுக்கும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற மாதிரி ஒரு ஜாதகத்தை அவரே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. பெரிய ஆளுமா அவரு? அப்புறம் ஏமா ஜோசியர் இவ்வளவு நேரம் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காரு? பளிச்சுன்னு சொல்லிட வேண்டியது தானே? ஏய், நடிப்பா இருந்தாலும் அது நம்புற மாதிரி இருக்கணும்ல. கொஞ்சம் நாம ஏதாவது பில்டப் கொடுத்தாதானே ஆன்டி ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். அம்மா, 2 ஜாதகத்தையும் தெளிவாக பார்த்துட்டேன். இவங்க கல்யாணம் பண்ணிக்க தேவையான 10 பொருத்தமும் அமோகமாக பொருந்திருக்கு. எப்படி 10 பொருத்தமும் இருக்குல்ல சாமி? ஆமாம், திருமணத்துக்காக நான் பார்த்த ஜாதகத்திலேயே
10 பொருத்தமும் சரியாக பொருந்திருக்க ஜாதகம்னா அது இவங்களோட ஜாதகம் தாம்மா. தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோகி பொருத்தம், ராசி பொருத்தம், ரட்சு பொருத்தம், எல்லா பொருத்தமும் அமோகமாக பொருந்திருக்கு. ம். அதோட ஸ்தான பலங்களும் ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னமோ ஜோசியர் பார்த்து வச்சிருக்கேன், கல்யாணத்தை நடத்த பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஆனா இந்த ஜோசியர் ஃபுல்லா பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் உன் பிளானு? கொஞ்சம் வெயிட் பண்ண அபி, இனிமேதான் சீன்ல ட்விஸ்டே இருக்கு. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா, ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. யாரது தெரியலையே. வாங்க குருஜி, வாங்க 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 உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் தந்துறீங்களா? உட்காருங்க. சுடர், யாரும்மா அவரு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என் கெட்டப்ப பார்த்தாலே தெரியல. ஜோசியத்துக்காக பல பட்டங்களை வாங்கின ஜோதிட சிகாமணிமா நானு. என்னது, ஜோதிட சிகாமணியா? நான் இந்த தொழிலில் 10 வருஷமா இருக்கேன். உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லையே. என்னைய நீங்க பார்த்திருக்கவே முடியாது. உங்களை போல நான் சாதாரண ஜோதிடர் கிடையாது. ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாமணி, ஜோதிட கலா புருஷன், ஜோதிட கமலா புருஷன். ஆ? கமலா புருஷனா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன். இவன் நமக்கு டஃப் கொடுப்பான் போல இருக்க. சுடர், இவரு நிஜமாவே ஜோசியரா? உங்களாலேயே அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இந்த சுடரோட பிளான். சரி, முதல்ல அவர் யாருன்னு சொல்லு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம ராமையா தான். சாமி, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. சரியா? ஆமா சாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நானே இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் இவரை குருஜின்னு தான் கூப்பிடுவாங்க. நேத்து நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது குருஜிய பார்த்தேன். பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ஓ, அதான் நானும் ஒரு டோக்கன் வாங்கிட்டு போய் நம்ம எழில் சார் கல்யாணத்தை பத்தி குருஜி கிட்ட சொன்னேன். அவர் அதுக்கு வீட்டுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்காரு. ஓ ம், ம். சாமி, நீங்க என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. ம். கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட ஜாதகத்தை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அண்ணே, அது பரவாயில்ல, கொடுங்கம்மா. ஒருத்தருக்கு 2 பேர் ஜாதகம் பார்த்து சொன்னா நல்லது தானம்மா. கொடுங்க. இந்தாங்க சாமி. மா, இது என்னம்மா புது குழப்பமா இருக்கு? இவர் ஏதாவது மாத்தி சொல்லிட்டா என்னம்மா பண்றது? அப்படியெல்லாம் மாத்தி சொல்ல முடியாது செல்வி. அந்த ஜாதகம் என்னோடது இல்ல, எழில் ஜாதகத்தோட ஒத்து போற ஜாதகத்தை தானே நாம கொடுத்துருக்கோம். நீ வேணா பாரு, இவரும் பொருத்தெல்லாம் நல்லா இருக்கு, நானும் எழிலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவாரு. வாய்ப்பே இல்லையே. இந்த 2 ஜாதகக்காரங்களும் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல.
என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, சிக்னல் இல்லாத ரோட்ல கண்ணா பொண்ணான்னு வண்டிங்க போற மாதிரி ஒரே கசாமுசான்னு இருக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 2 பேர் ஜாதகத்திலையும் சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காங்க. குருவும் கேதுவும் 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காங்க. அது போக 10 பொருத்தமும் அமோகமாக பொருந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தப்பான விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், என்னையா சவுண்ட் விடுற? அப்புறம் நான் சவுண்ட் விட்டா நீ தாங்க மாட்டான். ஆமா, ஒரு ஜோதிட சிகாமணியே நீ ஏத்து பேசுறியா? இந்த ஜாதகத்துல எங்க பொருத்தம்லாம் பொருந்தி இருக்கு? இங்க பாரு, குரு எங்க இருக்கு? 2வது இடத்துக்கு வர வேண்டிய கேது சரிங்க திருப்பி ரைட் சைடு போயிட்டு இருக்கான். அதே போலதான் லக்கணத்துல இருந்த 2வது இடத்துல வர வேண்டிய சுக்கிரன் இண்டிகேட்டரை ரைட்ல போட்டு லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அங்க என்ன வேலை? என்னது சுக்கிரன் இண்டிகேட்டர் போட்டு போறாரா? ஆமா, நீ வேணா பாரு, ரூட் தெளிவா தெரியுதுல. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? சரிங்க கையில பிடிச்சனா ஜர்க் இல்லாம போயிட்டு இருப்பேன். என்னது ஜர்க்கா? அது இப்ப கார் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்னோட ஜோசியம் கிளியரா இருக்குன்னு சொல்ல வரேன். அப்ப என்னோட ஜோசியம் பொய்யுங்கிறியா? ஆமாங்க, என் ஜோசியம் உண்மைன்னா உங்க ஜோசியம் போய் தானே. இதுல என்ன பெரிய இது இருக்குதே? நீ சொல்றது எல்லாமே போய் தாயா? நீ சொல்றது பொய், நீ சொல்றதா நான் சொல்றது உண்மை. நீ சொல்றதா ஜோதிட பொய்? சிகாமணியா? கொஞ்சம் அமைதியா உண்மையிலேயே இருங்க. ஜோதிட சிகாமணி. 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா, நான் இப்போ உங்க குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் தான் எந்த இன்ஜின் ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியும். ஆ? என்னது இன்ஜினா? அது 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 இல்லம்மா, யாரு உண்மையான ஜோசியர் யாரு டூப்ளிகேட் ஜோசியர்னு உங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னேன். ஆ, சரி சொல்லுங்க. இந்த ஜாதகத்துல இருக்கிற 2 வண்டியும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு வண்டி மட்டும் 10 வருஷமா காணாம போயிருக்குமே. அதாவது அந்த பொண்ணு 10 வருஷமா உங்க பையனோட லைஃப்ல இல்லாம இருக்கணுமேன்னு சொல்ல வந்தேன். சரியா? ஆமா சாமி, நீங்க சொல்றதும் சரிதான். அது போல காணாம போன அந்த வண்டி 10 வருஷம் கழிச்சு பட்டி டிங்கிறீங்களா பார்த்து பக்காவா ரெடி ஆகி இப்ப வந்திருக்கோம். கரெக்டா? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு இப்போ உங்க வீட்டுக்கு பரிசம் போட்டு கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கு. ஆமா சாமி, ஆமா, நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை. பெரிய வித்தக்காரனா இருப்பேன் போல இருக்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொந்த கதையெல்லாம் இவ்வளோ கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கானே. சரிங்க, என்னோட நீங்கள் பெரிய ஆள்னே ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் ஜோசியத்துக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் கணிப்பு பிரகாரம் 2 ஜாதகக்காரங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ சொல்றது வேண்டாம், நான் சொல்றது வேண்டாம். தமிழ்நாட்டிலேயே பெரிய ஜோசியர் 10 பேரை நான் கூப்பிட்டு வரேன். யாரு ஜோசியர்னு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தலாம். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனா நான் சொல்ற சில பரிகாரங்களை கல்யாணம் பண்ண போற பொண்ணு பண்ணாங்கன்னா அவங்க ஜாதகத்துல இருக்கிற சில கட்டங்கள் சரியாகி கல்யாணம் சிறப்பா நடக்கும். பரிகாரமா? ஆமா சார், இப்போ பைபாஸ் ரோட்ல கார் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்டெப்னி தூக்கி மாட்டிட்டு போயிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி தான். அது மாதிரி பரிகாரம்ன்றது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு மாதிரி. அத நல்லபடியா பண்ணாதான் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. மனோகரி,
நீ எழில கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்ப சாமி சொன்ன மாதிரி பரிகாரத்தை பண்ணிடுமா? சாமி நீங்க சொல்லுங்க என்ன பரிகாரம்னு. சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போய் மஞ்ச புடவை கட்டி மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு 3 நாள் விரதம் இருந்து 4 நாள் விரதம் இருந்து அப்புறம் அதாவது அந்த அழகா நாக்குல குத்தி ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டாங்க ஐயோ. அப்புறம் வந்து கையில தீச்சட்டிய சுத்தி ஒரு 18 முறை கோயில சுத்தி 108 முறை அம்மன் சன்னதியில முட்டி போட்டு அம்மன் சன்னதியில சுத்தி வரணும். ஐயோ இவங்களா? இந்த அத்தனை பரிகாரத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஜாதகத்துல இருக்கிற தடையெல்லாம் நீங்கி அந்த அம்மன் அருளால இந்த கல்யாணம் சீரு சிறப்பா நடக்கும். சரிங்க சாமி, உங்க வாக்கு எங்களுக்கு தெய்வ வாக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிடுறோம் சாமி. நல்லதுங்கம்மா, எனக்கும் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா? வரமா சாமி காணிக்க அடுத்த மாசம் சம்பளத்தை சேர்த்து கொடுத்துருங்கம்மா. சம்பளம்? ஐயோ, நீங்க மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா? அப்ப எனது காணிக்கையும் சேர்த்து கொடுத்து விடுங்கள் என்று கூறினேன். வரேம்மா. வாங்க. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. மனோ ஆண்டி சாமி சொன்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருமா? என்ன சாமி அவர் அப்படி சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. அந்த ஆள் 1000 சொன்னாலும் நான் சொல்கிறதா உண்மையான ஜோசியம். நான் சொல்கிறபடி தான் நடக்கும். நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்க. மனோகரி மேடம், குருஜி சொன்னது கேட்டுச்சுல்ல, பரிகாரம் பண்ணாதான் கல்யாணம் நடக்குமா. அதனால எல்லா பரிகாரத்தையும் கரெக்டா பண்ணிடுங்க அக்கா. அக்காவா? ஆமா, மேடம்னா கொஞ்சமா செய்வேன், அக்கானா உங்களுக்கு உரிமையா நிறைய செய்வேன். வரேன்க்கா. சுடர், ராமையா எங்க? இன்னும் ஆளே காணோம். வந்துருவாரு இரு. ஜெய் ராமையா, ஜெய் பாலையா. ஜெய் ராமையா, ஜெய் பாலையா. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. பாலையா ஜெய் பாலையா ஜெய் ராமையா, பாலையா ஜெய் பாலையா ஜெய் பாலையா. என்னம்மா, பரிகாரம் பண்றதுக்கு தயாராயிட்டியா? இருக்கு சாமி. நல்லா கேட்டுக்கம்மா, பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணம்மா. டாப் கியர் போட்டு கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தமான்னு இருக்கணும். பாதியில எதுவும் பிரேக் டவுன் பண்ணிடக்கூடாது. சரிங்க சாமி. பூசாரி, பரிகாரத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சாமி. சரி, அந்த விபூதி தட்டை போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி. இந்தாங்க சாமி. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. சு, சு. ஜெய் பாலையா. இது
அம்மனோட விபூதி, அதை தொடக்க கூடாது. சரி, பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? அந்த பக்கமா சூரியனை பார்த்த மாதிரி திரும்பி நில்லுங்க. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. ஐயோ போச்சு போச்சு. இது அம்மனோட பாதத்துல வச்சு பரிகாரம் பண்ண வேலு. இந்த வேலால அழகு குத்துனா ஓ நாக்குல இருக்கிற சனி விலகி ஓடிரும். நாக்க நீட்டு. இது குத்துனா வலிக்குமா சாமி? இல்ல, பால்கோவா சாப்பிடுற மாதிரி இனிப்பா இருக்கும். வேலை நாக்குல குத்துனா வலிக்காத பின்ன. நீட்டுமா நாக்க. வேண்டாம். இது வரைக்கும் நீ எவ்வளவு பாவங்களை பண்ணிருப்ப. இன்னைக்கு உன் நாக்க ஓட்டி ஆக்குறேன் இரு. ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. நாக்க நீட்டு.